சைவம் நீங்கள் இப்பொழுது அனாதியான சமயம் அது என்கிறார். இதை நான் சொல்லவில்லை. சர் ஜான் மார்ஷல் மொஹஞ்சதரா ஹரப்பாவில் அவன் தோண்டி ஆராய்ச்சி நடத்துகிற பொழுது கண்டெடுத்த யோக முத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவ வடிவத்தை அவன் எடுக்கிறான். 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் அது என்று காலத்தை அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். ஆக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிவன் தவக்கோல நிலையில் இருப்பதாக ஒரு கல் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் ஆதி சைவம் தொன்மையானது. நீங்கள் தமிழில் கூட சங்க இலக்கியங்களை தாண்டி நீங்கள் போனால் சமயத்தை பார்க்கவே முடியாது. சமயம் என்ற சொல்லை பார்க்க முடியாது. மெய்நெறி, செந்நெறி, சிவநெறி என்றுதான் பேசப்படும். இங்கே நீங்கள் சிவம், நீங்கள் நன்றாக பாருங்கள். சிவன் என்றால் ஆண் பால், சிவை என்றால் பெண் பால், சிவம் என்றால் ஒன்றன் பால். எனவே இங்கே சிவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அர்த்தநாரீஸ்வர கோலம் கொண்ட இந்த சிவம் எப்படி இருக்கிறது? சிவன் என்று நீங்கள் வாய் திறந்து சொன்னால் ஆணை சொல்கிறீர்கள். சிவை என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது பெண்ணை குறிக்கிறீர்கள். சிவம் என்று சொன்னால் இரண்டும் இணைந்த ஒன்றை குறிக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு சிவலிங்கமாக இருப்பதே சக்தியும் சிவமும் கலந்ததன் குறியீடுதானே அது. அந்த சிவத்தை மையமாக வைத்து சைவம் இருக்கிறது.